முதலமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய வழக்கில் கைதாகி பாளையங்கோட்டை சிறையில் உள்ள விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று சந்தித்தார். விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் நாகராஜன், இது குறித்தான தகவல்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினர், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினருடைய மார்க்கண்டேயன் கடந்த ஜூலை 18ஆம் தேதி கோவில்பட்டியில் நடந்த ஒரு கூட்டத்தில் தமிழக முதல்வர் குறித்து அவதூறாக பேசினார். அதாவது அவர்கள் எலும்பு உடைப்பேன் என்றவாறு பேசியதாக ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 351 கடைசியாக மிரட்டல், 352 அவங்களுக்கு ஏற்படுத்தினோம், 353 என்று சமூகத்தில் வெறுப்பு ஏற்படுத்துவதில் பகையை பேசியதாக 3 பிரிவில் வழக்கு செய்யப்பட்டது. 20ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவர் பாராளுமன்ற மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் கே நேரும் அமைச்சர் மற்றும் திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் ஏற்கனவே மார்க்கண்டேயனை நேரில் வந்து சந்தித்து பேசியுள்ளார்கள். இந்த நிலையில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுகவின் துணை முதல்வருமாக இருந்த உதயநிதி ஸ்டாலின் என்று பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறார். தூத்துக்குடி விமான நிலையம் வழியாக வந்து நெல்லைக்கு காரில் வந்த அவர் இப்பொழுது பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலைக்கு வந்து திமுக எம்எல்ஏ இருக்கக்கூடிய மார்க்கண்டேயனை நேரில் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிய விவரம் குறித்தும் இதில் அடுத்த பக்கமாக திமுக எடுக்கக்கூடிய நடவடிக்கை குறித்தும் வெளியே வந்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு திமுக எம்எல்ஏ, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் திமுக இடையே ஏற்பட்ட அரசியல் எதிர்ப்புகளுக்கிடையே ஒரு திமுக எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அனைத்து அரசு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் கைது செய்யப்படவில்லை. ஆனால் ஒரு திமுக எம்எல்ஏ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது இது முதல் முறையாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த நிலையில் அந்த திமுக எம்எல்ஏவை பார்ப்பதற்காக தொடர்ச்சியாக மூத்த அமைச்சர்கள் வந்த நிலையில் தற்போது தமிழக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் வந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தற்போது உள்ளே சென்றிருக்கிறார். பார்த்துவிட்டு வெளியே வந்து இது குறித்து அவர் செய்தியாளர் சந்திப்பில் அதிக கருத்துக்களை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.